சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதை தொடர்ந்து நம்ம முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிட்டு எவ்வளவு முதலீடுகளை கடாவப்பட்டியில் வாரிட்டு வந்தார். இந்த 2 விஷயத்தையும் தான் கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். அதில் முதல் இது இந்துக்களுக்கான ஒரு வெற்றி, ஒரு தேசியவாதிகளுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிற செய்தியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் சுரண்டையிலேருந்து சங்கரம் கோயிலுக்கு போகக்கூடிய ரோட்டில் செல்வ கணபதி அப்படிங்கிறவர் ஹோட்டல் சரவணா அப்படிங்கிற அசைவ உணவகத்தை நடத்திட்டு வராரு. அந்த உணவகத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் என்ன அப்படின்னா, ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காரு. ஏன் போர்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கான பதிலையும் அவர் சொல்லியிருந்தார். இது சம்மந்தமான வீடியோ நாரதர் மீடியா, TN News 24 இதிலெல்லாம் அந்த செய்திகள்லாம் வந்திருந்து. அது பிறகு இளைய பாரதம் அதுலேயும் அது வந்திருந்து, பேசு தமிழா பேசு, இந்த மாதிரி பல்வேறு யூடியூப் சேனல்களில் வந்திருந்து. இது பெரிய லெவலில் வைரல் ஆகி போச்சுது. வைரல் ஆகி அந்த செய்தி முதலாவது பெரிய லெவலில் போச்சுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்னொன்று என்ன ஆகி போச்சுதுன்னா, இதை பார்த்துட்டு பலர் அவருக்கு ஃபோன் பண்ணி, அவர் போர்டு வச்ச சமயத்துலையும் அந்த ஃபோட்டோ ஏதோ சோசியல் மீடியாக்களில் வலம் வந்திருக்கு. அப்பவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி, நீ எப்படி ஹலால் இல்லைன்னு இப்போ செய்யப்படவில்லைன்னு எப்படி வைக்கலாம்? ஆனால் அவர் செல்வ கணபதி என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஒரு 4 பேர் முஸ்லீம்கள் ஒரு நாள் சாப்பிட வந்திருந்தாங்க. முஸ்லீம்கள் 4 பேர் சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டாங்க. இலையெல்லாம் போட்டாச்சு, அவங்களுக்கு கறியெல்லாம் வச்சுட்டோம். எல்லாம் வச்ச பிறகு அவர் கேட்டார், இது ஹலால் செய்யப்பட்டது, அதாவது முஸ்லீம்கள் சமைச்சதான்னு கேட்டார். இங்கே இதில் நானும் ஒய்ஃபும் மாமியார் தம்பி இவங்க தான் நிற்கிறோம். அதனால் இங்கே முஸ்லீம்களே அடுத்த ஆள் வேலைக்கு ஆள் கிடையாது பாய் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ போர்டில் நீங்கள் எதுக்கு ஹலால்னி போட்டிருக்கீன்னு கேட்டார். முதல்ல ஹலால்னு தான் போட்டு இவர் வச்சுருந்தாராம். அப்போ எல்லோரும் ஹலால்னி போட்டிருக்காங்க, என்னிட்டே போட சொன்னாங்க, நான் போட்டேன்னு சொன்னார் என்கிட்ட. சரி ஹலால்னி போட்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னது அவங்க சாப்பிடல. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னேன், இல்லை மோர் ரசம் வச்சாவது சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்காம கிளம்பி போயிட்டாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், அப்போ இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நானும் யோசித்தேன், எதுக்கு ஹலால் செய்யப்படவில்லைன்னா இது மாதிரி உட்காந்துட்டு சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போக மாட்டாங்க. ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டுட்டோம்னா வரவே மாட்டாங்க. பார்த்துட்டு ஹலால் உணவை தான், ஹலால் போட்ட ஹோட்டலில் தான் சாப்பிடும், ஹலால் செய்யப்பட்ட உணவை தான் சாப்பிடும்னு சொல்கிறவங்க ஹோட்டலுக்கே வராமல் தவிர்த்துட்டு போயிடுவாங்க. சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டேன். இது எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போர்டு. அதில் பல டிசைன்லாம் பண்ணியிருக்காரு. அதில் இப்போ என்ன அப்படின்னா, இந்த செய்தி இப்போ மறுபடியும் இது வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. இதே மாதிரி நிறைய பேரும் அதை பாராட்டினாங்க. உலகம் முழுக்க இருந்து பல்வேறு இதில் இருந்து பாராட்டினாங்க. தமிழகத்துலேயும் பல்வேறு இடங்களில் இது மாதிரி ஹலால் செய்யப்படவில்லை என்கிற போர்டு போட்டு நாங்கள் உணவகம் நடத்திட்டு இருக்கோம், பல 5 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி தருமபுரின்னு நினைக்கிறேன், அதான் ஓசூர் அந்த பகுதியிலேருந்து, தருமபுரி ஓசூர் அந்த பகுதியிலேருந்து சொன்னாங்க. 2லேயுமே கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் நான் சொன்னாங்கன்னு சொல்கிறது என்ன, நாரதர் மீடியாவில் அந்த செய்தி வந்திருக்கும்ல, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் படித்து பாருங்கள், அது இருக்கும். இந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுமாதிரி பல்வேறு இடத்துல இருந்து சொல்லியிருந்தாங்க, நாங்களும் ஹலால் இல்லைன்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. பல்வேறு நபர்கள் நாங்கள் ஹலால் உணவு சாப்பிட்றது இல்லை, ஹலால் நீ போர்டு போட்டிருக்கு அப்படின்னா, நாங்கள் நம்ம இந்துக்காரங்க, அவங்க மத சம்பிரதாயப்படி அந்த உணவை சமைச்சிருக்காங்க, நான் ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற மனப்பான்மையிலையும் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், ஹலால் உணவை தான் அவங்க சாப்பிட்றேன்னு சொல்கிற ஒரே காரணத்தினாலேயே ஹலால்னி போர்டு போட்டிருந்து அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அதில் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நினைப்பேன். எல்லா இதையும் வேளாங்கண்ணிக்கும் போவேன், நாகூருக்கு தர்காவுக்கும் போயிருக்கேன், வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன், எல்லா இடமும் நான் போயிட்டு இருந்த ஆள் தான். என்றைக்கு நம்ம மத துவேஷத்தை நம்மகிட்ட காணிக்க ஆரம்பித்தாங்களோ அது பிறகு தான் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் உணர ஆரம்பித்து அது பிறகு நம்ம போகிறதில்லை. இப்போ தவிர்ப்பேன். அது வரை தேவையில்லாதது எதுக்கு பண்ணணும் அப்படி. அதே மாதிரி தான் ஹலால் இதுவும். நானும் ஹலால் போர்டு போட்ட ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், முஸ்லீம்கள் கடையில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அதுக்கு பிறகு சில இந்த வெறுப்பு இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இதில் கண்டிப்பாக நீங்கள் ஹலால் போட்டு தான் ஹோட்டல் நடத்தணுங்கிற மாதிரிலாம் பல இடத்துல எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஹோட்டல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, நீ ஹலால் போர்டில் போடுங்க. இந்த தம்பி அப்படி தான் ஆரம்பத்தில் போட்டிருக்கேன். இது இருக்கட்டும். சரி, இப்போ அவர் ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டுட்டாரு. அந்த செய்தி வெளியே உலகத்துக்கு வந்துச்சா, நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அவரை மிரட்டியிருக்காங்க, நீங்கள் போர்டை உடனே எடு. முதல் நாள் விசாரிச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விசாரிக்கணும், சொண்டாயிலேருந்து சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் விசாரிச்சிருக்காரு ஃபோனில். 2வது நாள் காலையில் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நீ உடனே போர்டை எடு,
எடுக்கலைன்னா கடை நடத்த விட மாட்டோம், இல்லைன்னா இந்த அதுக்கு ஹலால் செய்யப்படவில்லை இருக்குல்ல அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒட்டி மர அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மறைச்சிக்கிட்டு வெயிலாம் போர்டை தூக்கி உள்ளே போட்டுட்டு அது பிறகு வந்து பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இவர் இல்லையா செல்வ கணபதி அந்த நேரத்தில் இல்லை, அவருக்கு மனைவியும் மாமியார்லாம் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்கள மிரட்டுற விதமாக தான் பேசியிருக்காங்க, பயமுறுத்துகிற விதமாக பேசியிருக்காங்க, பேசி இது பண்ணியிருந்தாங்க. இந்த தகவல் நமக்கு தெரிஞ்ச உடனே நான் முதல்ல யாரை நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா முரளிராம். ஏன்னா முரளிராமும் நாங்கள் எல்லாம் தான் போய் அங்கே சாப்பிட்டுட்டு இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்ததில்ல. முரளிராம் உண்டு, அப்புறம் வந்து லெஸ்லி ஐயா உண்டு, அப்புறம் வந்து நமசிவாயம் ஐயா அவர் இந்த இவங்கெல்லாம் சேர்ந்தா நாங்கள் அங்கே போயிருந்தோம். அதனால் வந்து நம்ம முரளிராம் அவர் தானே நம்ம தோசு. இன்னொன்று அவர் வந்து நாடார் சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளராகவும் இருக்கார். அதனால் முதல்ல அவர் நாடார் சமாஜம் அந்த அமைப்பு பேர், அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு மூலமாக சில முயற்சிகள் எடுத்தார். அடுத்து வந்து சந்திரசேகர நாடார், அவருக்கு நான் சொன்னேன். அவர் நாடார் சமாஜத்தினுடைய அவர் தலைவர், அதுக்கு அந்த அமைப்புக்கே தலைவர் அவர் தான். அவர் உடனே அவருடைய இதில் சில நடவடிக்கைகள் எடுத்தார். இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவங்க வந்து பாஜகவில் மாநில நிர்வாகியாக இருக்கனால அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனடியாக பம்பரமாக இறங்கினார். அவர் இங்கேருந்து உடனே தென்காசிக்கு தகவல் கொடுத்தாரு. தென்காசி மாவட்ட ஐடி விங்கினுடைய மாவட்ட தலைவர் திரு ரங்கராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் பேசிட்டு என்னிடம் பேச சொன்னார். நான் உடனே அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் மூலமாக ஏற்பாடு பண்ணார். மாவட்ட தலைவருக்கும் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வந்து ஆனந்தன் ஐயாசாமி அவர் வந்து தென்காசி பாஜகவில் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறனால பிரபலமானவர், எல்லாத்தையும் தெரிஞ்ச முகமும் கூட. அவர்கிட்ட உடனே தொடர்பு கொண்டு கார்த்திக் கோபிநாத்தை பேசிட்டு அவர் என்கிட்டையும் பேசினார். ஆனால் வெளிநாட்டில் இருந்தார். ஆனால் அவர் அங்கே இருந்துகிட்டே சில விஷயங்களை நான் உடனே செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் உடனே களத்தில் இறங்கிட்டார். இந்து முன்னணியிலேருந்து குற்றாலநாதன் அவங்க வந்து நெல்லையில் உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. குற்றாலநாதனா எல்லாத்துக்குமே தெரியும், அட்வொகேட்டும் கூட. அவங்க உடனே களத்தில் இறங்கினாங்க. அதேமாதிரி சாக்ரட்டிஸ் அவர் உடனே தென்காசியில் 3 வாய்தா அன்னைக்கு இருந்ததாக சொன்னாங்க. அந்த வாய்தாவை வந்து ஏதோ மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு உடனே அவர் வந்து கடையத்துக்கே போயிட்டார் அவர். அப்புறம் வந்து அருணாச்சலம் வந்து அவர் அங்கே மண்டல தலைவராக இருக்கார் பாஜகவில். அவர் உடனடியாக அவருக்கு தலைமையில் ஒரு 25-30 பேர் உடனே தேவைப்பட்ட அவர் வந்து 50-100 நாளும் உடனே ஆளில் ரெடி பண்ணுறது எல்லாம் பக்கா செட்டப். 1/2 மணி நேரத்தில் அந்த மாதிரி ரெடி ஆகி களத்துக்கே போயிட்டாங்க. களத்துக்குன்னா என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வர சொல்லியிருந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் காத்திருந்தாங்க. அந்த தம்பி போகிறதுக்கு தாமதமாயிட்டு அதுக்கு பிறகு போலீஸுக்கு அப்படியே கொஞ்சம் லேட்டாக கடைசியில் வந்து போலீஸுக்காரங்களுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. இதில் வர அர்ஜுன் சம்பத் அவர்கள்ட்ட நம்ம இருந்தோம், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள்ட்ட நானும் நேரில் பேசியிருந்தேன். அவரும் உடனே அவருக்கு பங்குக்கு என்ன பண்ணணுமோ அதையும் அவர் உடனே சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு உடனே அந்த செல்வ கதமணி போட்டு அடித்து என்ன உண்மையில் என்ன நடந்து என்னன்னு கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கிட்டாங்க. இப்படி இந்து இயக்கங்கள் எல்லாமே ஒருமிச்சு களத்தில் இறங்கிச்சு. நிறைய பேருக்கு பேரை நான் சொல்ல முடியலை, ஆனால் எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்க. களத்துக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும். அங்கேருந்து உடனே இவரெல்லாம் முரளிராமெல்லாம் கார் எடுத்து கிளம்பிடுவோம் அப்படின்ட்டார். இங்கேருந்து என்னன்னு பார்ப்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோம். இது என்ன அநியாயமாக இருக்குது, ஹலால் செய்யப்படவில்லைன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, இது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். இதில் வருத்தமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வியாபாரிகள் சங்கத்திலலாம் வந்து எல்லா கடைகளுக்கும் வியாபாரி சங்கத்தில் தான் உறுப்பினராக இருக்காங்க. ஒரு நாதியும் வந்து கேட்கவே இல்லை. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த நாடார் சமாஜத்திலேருந்து இவங்கெல்லாம் இதெல்லாம் முயற்சி பண்ணாங்க. மற்ற நாடார் சங்கம் இருக்குதா இல்லைன்னா அது என்னன்னு தெரியல, யாருமே அதை பற்றி கண்டுக்கலை. இவர் வந்து அடிப்படையில் வந்து கட்சி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அவர் தேமுதிகவை சேர்ந்தவர். தேமுதிகவினுடைய கட்சி சார்பில் அவர் வந்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த சுரண்டையில் அவர் ஒரு வார்டில் போட்டிட்டு ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கார். இது வந்து உண்மையிலே இதான் உண்மை. அவர் வந்து பாஜகவில் நிர்வாகியும் கிடையாது, பொறுப்பாளரும் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்து முன்னணிலையும் அவருக்கு தொடர்பும் கிடையாது, எந்த விதமான இதுவும் அவர் செயல்படலை. ஆனால் இறங்கிய அமைப்புகள் எல்லாமே, அவருக்காக களம் கண்ட அமைப்புகள் எல்லாமே இந்துத்துவ அமைப்புகள் தான், தேசியவாத அமைப்புகள் தான். திமுக அந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கல, அதிமுக எட்டி பார்க்கல, காங்கிரஸ் அங்கே வலுவாருக்கு எட்டி பார்க்கல, கம்யூனிஸ்ட் பேருக்கு எட்டி பார்க்கல. இன்றைக்கி உதயமான விஜயனுடைய கட்சி அந்த ஊரில் இருக்குது. அவங்களும் ஏன் தீண்டலை. யாரெல்லாம் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் பேசுவாங்களோ யாரையுமே அங்கே காணல, யாருமே அங்கே போகலை. போனது எல்லாமே ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அவர் பக்கம் நியாயம் இருக்குது, இருந்தால் ஒரு பாதிப்புக்குள்ள ஆகிறாரு அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுத்து களத்தில் இறங்குற ஒரே அமைப்பாக பாஜக இருக்குது. பாஜகவும் கூட்டணி பரிவார அமைப்புகளும் இருக்குது. இதிலேருந்து நம்ம அதை தான் சொல்லிக்க முடியும். ஏன்னா எனக்கு நேரடி அனுபவம் இது. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இதில் வந்து கார்த்திக் கோபிநாத்தினுடைய அவர் ஒரு மாநில நிர்வாகி பாஜகவில், அவர்கிட்ட அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போன உடனே அவர் எப்படி இதுக்கு செயல்பட்டார்,
அது ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலையெல்லாம் இருக்குதுன்னு செய்யும். ஆனால் அதை தாண்டி அவர் இந்த விஷயத்தை எடுத்து எப்படி அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடனடியாக களத்தில் இறங்கினார், பம்பரமாக இறங்கினார். நம்ம எவ்வளவு வேகமாக இருந்தோமோ அதை விட பல மடங்கு வேகமாக அவர் வந்து செயல்பட்டு நம்மிடம் திருப்பி அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்பார். இல்லை இதே போதும் நம்ம பார்ப்போம், நமக்கு தேவை அந்த போர்டு எடுக்கக்கூடாது, எடுத்தால் பெரிய போர்டு வைக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நமக்கு கோரிக்கை கிடையாது. போர்டு அது ஒரு சின்ன போர்டு தான், அது வந்து ஒரு மறைவில் கிடக்கு. இன்னும் சொல்ல போனால் வெளியே சரியாக தெரியாது. அதனால் அந்த போர்டை கை வச்சாங்க, போலீஸுக்காரங்க வந்து எடுத்தாங்கன்னா உடனடியாக அதில் பெரிய போர்டு வச்சிடணும், அதை விட பெரிய போர்டே வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் கடைசியில் வந்து என்ன சுற்றிட்டு வந்தாங்கன்னா இதெல்லாம் சொல்லிவிட்டாங்க. கடைசியில் வந்து உனக்கு எதுக்கு இந்த இதுன்னு சொன்னாங்க, போலீஸுக்காரங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ எப்படி கடை நடத்துகிற பார்த்துருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்லா மிரட்டியிருக்காங்க. மிரட்டிட்டு கடைசியில் என்ன ஆயுதத்தை தூக்கி போட்டாங்கன்னா அது ஹைவேஸில் இருக்குது போர்டு அப்படின்ட்டாங்க. ஹைவேஸில் தானே இருக்குது, அதை தூக்கிட்டு போன உடனே அடுத்த இதுலேயே பெரிய அதே போர்டு, அதில் வந்து ஒரு பக்கம் வந்து அப்துல் கலாம் ஐயா ஃபோட்டோ இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஃபோட்டோ இருக்கும். அந்த போர்டை தான் இப்போ தூக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. தூக்குனாங்கன்னா அதை விட பெருசாக வச்சிடும் அப்படின்னு, பெருசாக வச்சிடும். அது போர்டே வெளியே தெரியாமல் தான் இருக்குது, அது வந்து ஓலைக்கு இடையில மறைஞ்சி தான் கிடக்கு, சின்ன போர்டாக தான் இருக்குது. அதை விட பெருசாக தூக்கி அதே இடத்துல வைக்க வேண்டாம். இது கைவேசிலன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளில் இருக்கக்கூடிய போர்டை நீங்கள் நீக்கணும், தான் நியாயம். நீங்கள் அப்படியே வாங்க, அப்படி எடுக்கணா. ஆனால் நோக்கம் வந்து ஹலால் செய்யப்படவில்லைன்னு போட்டதுனால தான். இதில் வந்து என்ன தப்பு இருக்குது? நீ ஹலால் செய்தால் சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறனால ஹலால் செய்யப்படவில்லைப்பா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த உணவகத்தில் உங்களுக்கு சாப்பிட்டா சரியாக இருக்குமோ நீங்கள் அங்கே சாப்பிடுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ஹலால் செய்யப்பட்டால் நான் என்ன மாதிரி ஆட்கள் சாப்பிட மாட்டோம், ஹலால் செய்யப்பட்டிருக்குன்னு போர்டு போட்டாலும் அந்த கடைக்கு நான் எட்டி பார்க்க மாட்டேன். அப்போ அந்த மாதிரிப்பட்டவங்க வந்து ஹலால் செய்யப்படவில்லைன்னா வந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோதானே. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது இதில் மத துவேஷம் இருக்குதா, இல்லை மத அடிப்படையில் ஏதாவது சொல்லியிருக்காரா? நிறைய இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறக்காமல் சொல்லணும். என்ன அப்படின்னா, இது சம்மந்தமான வீடியோக்கள் எந்தெந்த சேனல்லாம் வந்திருக்கோ அதனுடைய கமெண்ட்ஸை போய் பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் வந்து வெளிப்படையவே பாராட்டியிருப்பாங்க. வெளிப்படையவே அந்த செல்வ கணபதிக்கு நாங்கள் பாராட்டுறோம், அவர் வந்து வெளிப்படையாக வியாபாரம் பண்ணுறாரு, அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையாக வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு அதனால் எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அதனால் வந்து எல்லா முஸ்லீம்களும் இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. முஸ்லீம்களில் சில பிரிவினை, சில குரூப்பு, ஒரு சின்ன இந்த உதவாக்கிற குரூப்பு ஒன்று கிடக்கும் பார்த்தீங்களா, மத வெறி பிடிச்ச அலையும் பார்த்தீங்களா. இந்தியா வந்து எங்களுக்கு நாடே கிடையாது, இந்திய அரசியல் சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், இந்தியாவில் எல்லாம் ஹெல்மெட் போடுனா நான் ஹெல்மெட் போட தொப்பி தான் போட்டுட்டு அலைவன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அலையுது பார்த்தீங்களா. இந்த வெளிநாட்டு மத ரீதியாக நாங்கள் பாகிஸ்தானுக்கு தான் வால் பிடிச்சிட்டு அலைவோம்னு அந்த கும்பல் தான் இந்த வேலை செய்யுது. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம், போலீஸ் ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க கடைசியில் விசாரிக்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு மேலே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அழுத்தம் வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க சொன்னதை தானே நாங்கள் செய்யணும். அதில் வந்து போர்டை எடுத்து வைக்க சொன்னாங்க, போர்டை எடுத்துருன்னு சொன்னாங்க, இல்லைன்னா இது பண்ணாங்க, அதை தான் நாங்கள் செய்தோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்பி ஆஃபீஸுக்கு யார் இங்கேருந்து அழுத்தம் கொடுத்தா? அப்போ எஸ்பி ஆஃபீஸுக்கு மேலேருந்து அழுத்தம் கொடுக்காம எஸ்பி ஆஃபீஸ் தென்காசி எஸ்பி ஆஃபீஸில் இருந்து அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்ப்ளைண்ட் இருந்தோன்னா கம்ப்ளைண்ட் அங்கேயே போயிடும். நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணாலும் அது சுரண்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கும் அந்த கம்ப்ளைண்ட். ஆனால் புகார் போகலை. அப்போ ஓவராலாக ஒரு வேண்டாத ஒரு குரூப் கிடந்து வேலை செய்திருக்குல்ல, அது வந்து அப்போ இங்கே முதலமைச்சர் அலுவலகம் இல்லைன்னா இங்கே அமைச்சர் மட்டத்தில் இருந்து தானே போயிருக்கணும். இது அப்படி தானே அந்த இதை அழுத்தம் கொடுத்துருக்கணும், எஸ்பி ஆஃபீஸில் அப்படி தானே சொல்லியிருக்கணும். இது வேண்டாது, அயோக்கியத்தனம் இதுக்கு பேர். நீங்கள் உண்மைத்தன்மை என்னென்னு பாருங்கள். எடுத்ததுக்கெல்லாம் இப்படி தான் நாங்கள் வந்து இந்துக்களை சுரண்டும் அப்படின்னா என்ன நியாயம்? பார்த்துருங்க, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து இதை களம் பார்த்தாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. பாருங்கள், கார்த்திக் கோபிநாத் அன்றைக்கி வந்து இந்த பழைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாரதன் மீடியாவில் போட்ட வீடியோவை அப்படியே நான் எடுத்த இன்டர்வியூ அதை அப்படியே எடுத்து அவருடைய அந்த லோகோவோட தூக்கி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டார். இன்றைக்கி அது 1.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதை போட்டார். அதை வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க அங்கே போய் நின்று இதை வந்து போர்டை எடுக்க சொல்லி இப்போ வந்து மிரட்டுறாங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதில் போட்டார். அது இன்னும் கொஞ்சம் வைரலாகி அதான் 1.5 லட்சம் சொல்கிறேன். அதெல்லாம் போய் பி குரூஸ் ஐயர், ஸ்ரீ ஐயர், அவர் அமெரிக்காவில் இருந்து அவருடைய அந்த பி குரூஸில் இங்கிலீஷில் இது சம்மந்தமாக வீடியோ போட்டு இன்னும் நிறைய இதை பற்றி இது சம்மந்தமாக நிறைய யூடியூப் சேனல்கள் எல்லாம் இப்போ இதை வந்து விவாத பொருள் ஆகிட்டு. நல்ல விஷயங்க. நான் வந்து ஏற்கனவே இப்படி தான் குறிப்பிட்டேன். இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பித்து வைக்கிறீங்கன்னு தான் இதை சொல்லியிருந்தேன். காவல்துறையை பார்த்து தான் சொல்லியிருந்தேன். தமிழக அரசாங்கத்தை கேடுகட்ட இந்து விரோத அரசாங்கத்தை பார்த்து தான் நான் அதை சொல்லியிருந்தேன். இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பித்து வைக்கிறீங்க அப்படின்னு உண்மையிலே அப்படி தான் சொன்னேன். அவ்வளவு நமக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஒரு தரம் அங்கே போய் அதுக்கு ஆதரவாக போய் நிற்க மாட்டாங்க. அப்போ இதை நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் இப்படி கடந்த காலத்தில் பாடின மாதிரியே இனிமேல் நாங்கள் பார்ப்போன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்காதுங்கிறது தான் இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜக நிர்வாகிகள்
நீங்கள் பொறுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு மாவட்ட அளவுலேயோ மாநில அளவுலேயோ நீங்கள் பொறுப்பு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீங்கள் வரீங்கன்னா கார்த்திக் கோபிநாத் மாதிரி நீங்கள் செயல்படுறதுக்கு தயாராக இருந்தால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. நானே எனக்கே நேரடி அனுபவம் உண்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாநில தலைவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை போய் சொன்னேன். ஆனால் அவங்க நேரே நான் எந்த ரிப்போர்ட்டரை சொன்னேன்னா அந்த ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணி இவன் தான் வந்து சொன்னான்னு சொல்லி எனக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க. அவங்க மாநில தலைவி வேறு அந்த சமயத்தில், தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் கார்த்திக் கோபிநாத்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொன்னேன். அவர் உடனே இருந்தாலும் அந்த போர்டை எடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருந்து, அவருடைய பங்களிப்பு முக்கியமானது, மகத்தானது. இப்படி இருக்கணும். இருந்தால் ஒரு மாநில நிர்வாகி கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், அது மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒன்றியத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. அங்கே பாருங்கள், அருணாச்சலம் அண்ணாச்சி அவர் அன்னைக்கு அவருடைய வேலையெல்லாம் தூக்கி தூர போட்டு உடனே வந்துட்டார். வந்து நிற்கிறார் அவர். 25 பேருங்கிறது 25ல் 30 பேர் அன்னைக்கு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன இது தான். ஆனால் அது வந்து அந்த போலீஸ் நிலையத்தில் மட்டும் அன்றைக்கி அந்த போர்டில் கை மட்டும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுருங்க, ரோட்டை மறைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தயாராக இருந்தாங்க. உடனே அடுத்த இது உடனே அதெல்லாம் எல்லா ரோடுகளும் சுரண்டையை நோக்கிங்கிற மாதிரி தான் தென்காசி மாவட்டத்தில் அன்னைக்கு இருந்த நிலவரம். உடனடியாக அங்கே போயிருப்பாங்க. ரோடு இப்போ சாலை மறியலேருந்து அது பெரிய லெவல்லையும் அந்த பிரச்சனை எடுக்க தயாராகிட்டாங்க. இந்த பக்கம் கார்த்திக் கோபிநாத் டெல்லி வரைக்கும் அந்த இஷ்யூ தூக்கிட்டு போகிறதுக்கு அவர் அந்த பக்கமாக தயாராகிட்டார். அது நல்ல வேலை. போர்டு எடுக்காமல் அப்படியே இந்த சூழ்நிலை எப்படியும் புலனாய்வுத்துறை தெரியுதுன்னு வச்சு, உளவுத்துறைக்கு தெரியும். அதனால் அவங்க உளவுத்துறையிலேருந்து பலபடி அவங்க ஃபோன் பண்ணியே சொல்லிட்டாங்க. அந்த செல்வ கணபதி தம்பிக்கிட்டே ஃபோன் பண்ணி தென்காசி எஸ்பி ஆஃபீஸிலேருந்து ஒருத்தங்க பேசி இந்த மாதிரி நம்ம போர்டு எடுக்க வேண்டாம், அதை அப்படியே வச்சுருங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது உங்களை போர்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு போர்டை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மறுபடியும் உங்கள்கிட்ட சுரண்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாராவது வந்து சொன்னாங்கன்னா எனக்கிட்ட பேச சொல்லுங்கள், அவங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான காவல்துறை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நடவடிக்கையை தென்காசி மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம். அதே சமயத்தில் நம்ம வந்து கார்த்திக் கோபிநாத் மற்ற இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த போர் வீரர்களுக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றியை சொல்லிவிடும். இது ஒரு பெரிய மகத்தான வெற்றின்னு நான் சொல்லுவேன். இதை இந்துக்கள் இது மாதிரி கொஞ்சம் யோசிக்க வேணும், களத்தில் இறங்கணுங்கிறது தான் என்னுடைய இது. தேவைப்பட்டால் இறங்கணும், தேவையில்லாமல் நம்ம இறங்க போகிறதில்ல, தேவைப்பட்ட இறங்கணும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அடுத்து வந்து நம்ம மு க ஸ்டாலின் காரு, நம்ம முதலமைச்சர் இங்கேருந்து 17 நாள் பயணமாக கேரளா அமெரிக்கா போனார். போயிட்டு வந்து அவர் எதுக்கு போனதாக நமக்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, அவர் முதலீடுகளை ஈர்க்க போனார். 17 நாட்கள் போன ஒரே முதலமைச்சர் இவராக தான் இருப்பார். அதிக நாட்கள் போய் முதலீடு இழுக்க போனதாக சொன்னது இவராக தான் இருப்பார். பிரதமர்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான். எந்த பிரதமர் இருந்தாலும் 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி அதுவும் முதலீடு, அது நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கு தான் அந்த மாதிரி போயிருப்பாங்க. வெறுமனே முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு மட்டுமே ஒரு 17 நாள் அங்கே போய் டென்ட் போட்டதுன்னா நம்ம மு க ஸ்டாலின்காரர் தான். சரி, எவ்வளோதான் ஈர்த்துட்டு வந்தார்னு பார்த்தா 7516 கோடி ரூபாயை அங்கேருந்து ஈர்த்துட்டு வந்ததாக கணக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ரூபாயை வந்து நீங்கள் சன் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டாலே வந்து இந்த ரூபாய் இல்லை, இன்னொரு 15,000 கோடி கேட்டாலே அவங்களால தர முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. உங்கள் கலைஞர் டிவி இருக்குல்ல, அதுலேருந்து 10,000 கோடி குடியான்னு சொன்னால் அவங்களால தர முடியும். அவ்வளவு எதுக்கு உங்கள் அடுத்த துணை முதலமைச்சராக வர போகிறாருல உங்களுடைய புத்திரபாக்கியம் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்காரு, அவர்கிட்ட கேட்டாலே ரெட் ஜெயின்லேருந்து தூக்கி போட்டு போயிடுவார். இல்லை உங்கள் மருமகன் சபரிசன்ற கேட்டாலே 10,000 கோடி என்ன 50,000 கோடியை உங்களுக்கு வந்து வாங்கியிருக்க முடியும். இல்லை உங்களுடைய ஜெகத் ரட்சகன், அப்புறம் வந்து துரைமுருகன், அப்புறம் வந்து பொன்முடி, அப்புறம் வந்து ஏவா வேலு, அப்புறம் தங்கம் தென்னரசு, இப்படி இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்க பணத்திலேருந்து அப்பாவுக்கிட்ட கேட்டாலே கிடைக்குங்க உங்களுக்கு. அப்பாவுக்கிட்ட கேட்டாலே 5,000 கோடி 50,000 கோடி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. அவ்வளவு கனிம வளத்தையும் வெட்டி கேரளாக்கி விற்று முடிச்சாச்சு, கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு அவங்க குடும்பம். அதனால் வந்து நீங்கள் அதில் கேட்டாலே அங்கே ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களால் வாங்க முடியும். இந்த சூழ்நிலையில் கேவலம் 7,516 கோடி ரூபாய்க்காக 17 நாள் நாங்கள் இருந்தங்கிறது எவ்வளவு பெரிய மடத்தனம்ங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? அதே மாதிரி தான் இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே முதலமைச்சர் ஆகிட்டார். தெலுங்கானாவில் சமீபத்தில் தான் முதலமைச்சர் ஆனார் ரேவந்த் ரெட்டி அவர்கள். சமீபத்தில் தான் முதலமைச்சர் ஆனார். அவரும் சமீபத்தில் தான் அமெரிக்காவுக்கு வந்து பயணம் போனார். 8 நாள் பயணமாக போயிருந்தார் அவர். அந்த நேரத்தில் அவர் 31,500 கோடி ரூபாயை முதலீடுகளாக ஈர்த்துட்டு வந்தார். 31,500 கோடி ரூபாய் எங்கே இருக்குது? அதை விட டபுள் மடங்கு 17 நாள் அங்கே போய் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு 8 16 நாள் தான் வரும். அதுக்கும் மேலே அப்போ
ரேவந்த் ரெட்டி 8 நாள் தான் போயிருந்தார், இவர் 17 நாள் போயிட்டார். அப்படி போயிட்டு 7516 கோடி தான் வாங்க கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் ரேவந்த் ரெட்டிக்கார் வந்து 31,500 கோடி ரூபாய் அவர் அங்கேருந்து முதலீடை ஈட்டுட்டு வந்திருக்காரு. சரி, அது காங்கிரஸ், உங்கள் கூட்டணி தான் அது. அதே மாதிரி இன்னொரு காங்கிரஸ் உங்கள் கூட்டணி பரிவாரம் ஆட்சி செய்கிறது கர்நாடகா. அங்கேருந்து 2 அமைச்சர் பெருமக்கள் தான் போனாங்க. அவங்க 25,000 கோடியை அமெரிக்காவில் போயிட்டு கொண்டு வந்துட்டாங்க. 25,000 கோடி முதலீடு எங்கே இருக்குது? இல்லைன்னா 31,500 கோடி முதலீடு எங்கே இருக்குது? 7,516 கோடி முதலீடுங்கிறது எவ்வளோ இருக்குது? இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இதுக்கு மேலே இன்னும் ஒன்று சொல்லணும். பிஜேபி ஆளும் மாநிலங்களை வந்து இவங்க ரொம்ப ஒப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சுவிட்சர்லாந்தில் வந்து உலக பொருளாதார மாநாடு இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு வந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து போயிருந்தார். அவர் அங்கே இருந்து எவ்வளவு முதலீடை ஈர்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் 3,53,000 கோடியை வந்து அவர் ஈர்த்துட்டு கொண்டு வந்தார். முதலீடுகளை அங்கேருந்து கொண்டு வந்திருந்தார். அந்த பொருளாதார மாநாட்டில் மூலமாக மகாராஷ்டிராவுக்கு 3,53,000 கோடி அளவுக்கு முதலீடுகளை கொண்டு வந்தார் திரு ஏக்நாத் சிண்டே அவர்கள். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பாஜக கூட்டணி ஆளும் மாநிலத்தினுடைய நிலவரம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 17 நாள் அங்கே போய் இருந்து இப்போ 7,516 கோடி ரூபா கொண்டு வந்தேன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு சிரிப்புக்குரிய விஷயமா இருக்கா இல்லையா? இது ஒரு திறமையான முதலமைச்சராக இல்லையா? அதுவும் வந்து இவர் போட்ட முதலீடுக்கு இப்போ போட்டிருக்க ஒப்பந்தம் போட்டது எல்லாமே பெரும்பாலானது 1-2 தவிரன்னு நினைக்கிறேன். பெரும்பாலானது இருக்குது. செங்கல்பட்டில் உள்ள இது, கோயம்புத்தூரில் உள்ளது, இது திருமலைசையில் உள்ளது, இப்படியே தான் போட்டு வச்சுருக்காங்க. இப்படியே தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இங்கே இருக்க நிறுவனத்துக்கு எந்த மடப்பையிலாவது அமெரிக்காவில் போய் ஒப்பந்தம் போடுவாங்களா? அப்படி கேள்வி வருதில்ல. அதே மாதிரி ஓஎம்ஆரில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் அமெரிக்காவில் போய் ஒப்பந்தம் போட்டாங்க. நீங்கள் இருந்து கூப்பிட்டாலே வந்துட போகிறாங்க. அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்கனாலே போதும். இல்லைன்னா அதுக்கு ஒரு 2 நாள் ஒரு நாள் போதும் சார். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி வச்சு இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெரிக்கா இன்னும் பல நாடுகள்லேருந்து நம்ம நாட்டில் முதலீடு சென்னை தமிழ்நாடு முழுக்க தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுனீங்கனாலே இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண போகிறாங்க. பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க பண்ண போகிறாங்க. அவ்வளோதானே. இதுக்கு நீங்கள் அமெரிக்காவுக்கு போய் யாரை ஏமாத்துறதுக்கு? இப்போ என்னென்னா, எந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஒரு நாடகம் ஒன்று தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்படுது. மது ஒழிப்பு மாநாடு. யார்? தொல் திருமாவளவன் அவர்களால் ஒரு நாடகத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. அந்த நாடகம் எதுக்கு தொடங்கியிருக்காங்க, அது சம்மந்தமாக அவர் எதுக்கு இந்த கடந்த சில நாட்களில் அதை வந்து பேசுபடு பொருளாகவே மாற்றிட்டு போனார். எதுக்கு போனார்னு இப்போ தெரியுதா? எவ்வளவு நீங்கள் முதலீடை கடவை பெட்டியில் அள்ளிட்டு வந்தீங்கன்னு இப்போ கேள்வி வருது இல்லை? அதை அப்படியே மடைமாற்றம் பண்ணுறதுக்கு தான் திருமாவளவனை களத்தில் இறங்கி விட்டு அது எங்களுக்கு கூட்டணியில் பங்கு மாநாடுன்னு சொன்னாங்க, புசித்து போச்சு. அதை உனக்கு பெருசாக கண்டுக்கலை. ஒரு நாளையில் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாளைக்கு அது தாங்கணும்ல, ஏதாவது ஒன்று செய்யணும்ல. உடனே வந்து நேரே அன்னபூரணின்னு நாங்கள் கோயம்புத்தூரில் அன்னபூரணி. அவர் ஜிஎஸ்டியில் கவுன்சிலில் நீங்களும் ஒரு ஆள் தானேங்க, உங்கள் நிதியமைச்சரும் ஒரு ஆள் தானே. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்கும்போது நீங்கள் அதை சொல்லி அதுக்கு சொல்யூஷன் பார்க்க வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் தான் வந்து பண்ணணுமா? நிர்மலா சீதாராமன் அந்த அளவுக்கு கேள்வி கேட்ட அன்னபூரணா உரிமையாளரால் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவுன்சிலர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனையை கேட்க முடியுமா? இதெல்லாம் செய்ய உங்களுக்கு ஓட்டு நாங்கள் தானே போட்டோம், இதெல்லாம் செய்யாமல் வச்சுருக்கீங்களா, ஏன் செய்யலைன்னு கேட்க முடியுமா? கேட்டுட்டு அப்புறம் கடை நடத்தி விடுவாங்களா? இதுதான் மத்திய அமைச்சர்களுக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கணும். இது ஒரு ட்ராமா. அதையும் பண்ணாங்க. அன்னபூர்ணா மேட்டரும் அதுவும் புசித்து போச்சுது. அதில் சும்மா இருந்த அண்ணாமலை ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதரை மன்னிப்பு கேட்க வச்சுவிட்டாங்க. அது பாஜக நிர்வாகிகள் செய்த ஒரு பெரிய தவறு. அதனால் அந்த ஆள் போய் தனியாக போய் மன்னிப்பு கேட்க, அந்த மன்னிப்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க, அதை வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாக்களில் போட்டு பாஜக தரப்புலேருந்து போட்டு அது வந்து கடைசியில் அண்ணாமலை அவர்களை வந்து தனியாக ஒரு விஷயத்துக்கு வந்து பேசி மன்னிப்பு கேட்டதை பொதுவெளியில் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டது தவறுன்னு சொல்லி அவர் அதுக்காக பாஜக நிர்வாகிகள் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அவர் உயர்ந்ததை இன்னும் ஒரு படி உயரத்துக்கு போயிட்டார் அவர். ஆனால் அவரை மன்னிப்பு கேட்க வச்ச பாஜக நிர்வாகிகள் செய்த செயல் வந்து தவறானதுங்கிறதானே அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதனால என்ன ஆகி போச்சுது, அன்னபூர்ணாவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த இனிமே என்ன பண்ணணும்? உடனே திருமாவளவன் தான் ஒரே அழிப்பு அவர் தானே பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவர் ஆட்சியில் பங்கு வேணும்னு என்னைக்கோ பேசின வீடியோ தூக்கி அவரே ட்வீட் பண்ணிவிட்டு அப்புறம் இல்லை அது அட்மினில் பண்ணா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு பழையபடியும் அதே வீடியோ தூக்கி போட்டு அப்போ இப்போ போட்டது அட்மினா யார்? இல்லை அட்மின் சங்கிகளை வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு வேண்டாத ஆளை வச்சுருக்கீங்களோ? நீங்கள் போடுவாங்க, அப்புறம் அட்மின் போட்டான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பழையபடியும் பழையபடி போட்டது யார்? திருமாவளவனா இல்லை அட்மினா?
இல்லை அட்மின் திருமாவளவனுக்கு உத்தரவு எங்கேருந்து வந்தது? ஏன் இந்த மாதிரியான ஒரு ட்ராமா பண்ணணும்? மாற்றி மாற்றி பண்ணி நிறைய கொஞ்சம் நல்லா பண்ணினாங்க. எது எப்படி இருந்தாங்கன்னு தான் உண்மை. இது தான் திருமாவளவன் மதுவை ஒழிக்கணும்னா கூட வேண்டிய ஆள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவரை விட ஒன்றும் தமிழகத்தில் மது ஒழிப்பு அரசியல் தலைவர்கள் வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவர் தான் முதலிடத்தில் இருக்கார். அவரை கூப்பிடணும். அவர் ஜாதி கட்சி வச்சுருக்காராம், அதனால் அவரை கூப்பிடலையா அப்படி சொல்கிறது யார்? திருமாவளவன். இவர் என்ன புண்ணாக்கு கட்சி வச்சுருக்காரு? இவரும் ஜாதி கட்சி தான் வச்சுருக்காரு. பறையர் சமுதாயத்தை வச்சியே பொழைப்பு நடத்துகிற இவர் டாக்டர் ராமதாஸ் ஜாதி கட்சி வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு. விளங்குமா? மக்கள்லாம் மடையன்னு நினைச்சிட்டு இன்னமும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் உடனே பதில் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிருது. இனிமேல் ரொம்ப நாள் நீடிக்காது. இந்த மாதிரி நாடக அரசியல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.